ஹலோ வியூஸ், வெல்கம் டு ட்ரேடபுள்ஸ். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நியூ செக்ஷன் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நேற்று நம்ம பார்த்தது வந்து ஈக்விட்டிஸ் அண்ட் ஈக்விட்டிஸில் வந்து மோஸ்ட்டாக வந்து நான் பேங்க்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ எப்படி ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேடிங் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் வியூஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அண்ட் டிஃப்ரெண்ட் அனாலிசிஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து ஆஸ் சூன் அஸ் ஒரு ட்ரேடபுள்ஸ் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ண உடனே இது வந்து டைரெக்டாக என்எஸ்சி ப்ளஸ் ப்ளஸ், ஸோ இது வந்து என்எஸ்சி ப்ளஸ் ப்ளஸ் கிட்ட லேண்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு குவிக் கிளான்ஸ் ஆஃப் எல்லா இண்டிசஸ் பற்றின ஒரு குவிக் கிளான்ஸ் வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஐடி நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் செலக்ட், ரிலையன்ஸ், இந்த மேஜர் இண்டிசஸ் வந்து இங்கே நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் கிளான்ஸில் வந்து இங்கே காட்டியிருக்கோம். ஸோ இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 வியூஸ் இருக்குது. ஒன்று ட்ரேடர் வியூ இருக்குது, இன்வெஸ்டர் வியூ இருக்குது. ஸோ இந்த ட்ரேடர் வியூ நான் நேற்று சொன்ன மாதிரி ட்ரேடர் வியூ வந்து டெய்லி, வீக்லி, மந்த்லிக்கு, அண்ட் இன்வெஸ்டர் வியூ வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஸோ குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி அண்ட் இயர்லி. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் இந்த மந்த் டிசம்பர் மந்த் ஸ்டார்ட் பண்ணும்போது நேற்று டிசம்பர் 2 அண்ட் டிசம்பர் 3, ஸோ நேற்று அண்ட் முந்தா நேற்று 2 நாளுமே வந்து எல்லா இண்டிசஸுமே வந்து புல்லிஷ் ப்ளஸ் ப்ளஸ்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 எங்கே க்ளோஸ் ஆகிட்டு 24,467 கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது புல்லிஷ் ப்ளஸ் ப்ளஸில் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி கூட புல்லிஷ் ப்ளஸ் ப்ளஸில் தான் இருக்குது. அண்ட் ஐடி நிஃப்டி கூட புல்லிஷ் ப்ளஸ் ப்ளஸில் இருக்குது. ஃபின் நிஃப்டி கூட புல்லிஷ் ப்ளஸில், மிட் கேப் செலக்ட் கூட புல்லிஷ் ப்ளஸ் ப்ளஸ். ஆனால் ரிலையன்ஸ் மட்டும் வந்து கொஞ்சம் டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து பேரிஷில் இருக்குது. ஸோ இது வந்து இந்த சின்ன பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பேரிஷ் ப்ளஸில் இருக்குது. ஸோ அண்ட் க்ளோசிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து 1308. ஸோ இது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டி 50, ஸோ எக்ஸாக்டாக எப்படி இந்த வேல்யூஸ் வந்து நம்மளோட அனாலிசிஸ் பாயிண்ட்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போ நான் இங்கே இண்டிசஸில் நிஃப்டி 50க்கு போகிறேன். ஸோ நிஃப்டி 50ல் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வியூஸில் வந்து ஸ்டாண்டர்ட் வியூ பார்த்தோம், ட்ரேடர் வியூ, இன்வெஸ்டர் வியூ, எக்ஸ்பர்ட் வியூ காட்டியிருக்கேன். ஸோ இப்போ நான் இன்னைக்கு காட்டுறது வந்து கேண்டில்ஸ்டிக் வியூ. ஸோ இந்த கேண்டில்ஸ்டிக் வியூவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் 9:15 ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு க்ரீன் கேண்டிலோட ஸ்டார்ட் ஆச்சு, ஒரு புல்லிஷ் கேண்டிலோட ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் ஓப்பன். இந்த 0 டிகிரி வந்து இங்கே இருக்கிற பிளாக் லைன் இருக்கு இல்லையா, இந்த பிளாக் லைன் வந்து 0 டிகிரி. ஸோ ஆல்மோஸ்ட் எங்கேன்னு ஸ்டார்ட் ஆயிருக்கு 24488.8 கிட்ட ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கு. ஸோ அதிலேருந்து கொஞ்சம் அப் ட்ரெண்டில் போயிருக்கு. ஸோ இங்கே ஆல்மோஸ்ட் 9:30 அண்ட் 9:30 11:40 வரைக்கும் கூட இது கொஞ்சம் கன்சாலிடேஷனில் இருந்துச்சு. ஏன் கன்சாலிடேஷனில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த பர்டிகுலர் பாயிண்டில் வந்து ரெசிஸ்டன்ஸ், ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டில் இருக்கிறதுனால ஸோ இங்கேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு அது வந்து கன்சாலிடேஷனில் இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து ஒரு டவுன்ஃபால். ஸோ இப்போ டவுன்ஃபால் இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே டவுன்ஃபால் ஆகி ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மறுபடி இந்த பாயிண்டில் வந்து இது வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து கொஞ்சம் அப்வர்ட் மொமெண்டம் போயிருக்கு. அண்ட் இங்கே வந்து கொஞ்சம் நடுவில் ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 100% இது வந்து ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட்டில் 100% கிட்ட மறுபடியும் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இந்த பாயிண்டில், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்டில் வந்து சப்போர்ட் எடுத்து கொஞ்சம் மேலே போய்க்குது. ஸோ மேலே போய் அதுக்கப்புறம் வந்து மறுபடி ஒரு கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகி ஸோ லாஸ்ட்டாக வந்து இந்த பர்டிகுலர் பாயிண்டில் ஒரு நியூட்ரல் பாயிண்டில் வந்து மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு புல்லிஷில் இருந்துச்சு. ஸோ புல்லிஷ்லேருந்து கொஞ்சம் நியூட்ரலில் போச்சு. சப்போர்ட் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் புல்லிஷில் போய் மறுபடியும் நியூட்ரலில் போய் அகெயின் மறுபடி புல்லிஷ் கிட்ட வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு இன்னைக்கு க்ளோசிங்கில். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கரெக்டாக ஓஐ சேஞ்சுக்கு போகலாம். ஸோ இப்போ ஓஐ சேஞ்சுக்கு போனீங்கன்னா இங்கே வந்து டிஃப்ரெண்ட் ட்ராப் டவுன்ஸ் இருக்குது. இந்த ட்ராப் டவுனில் வந்து நிஃப்டி 50 வீக்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வீக்லி செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே எக்ஸாக்டாக பாருங்கள், இது வந்து 24450. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வேல்யூ வந்து 24467. ஸோ எக்ஸாக்டாக வந்து 24450 கிட்ட சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இது வந்து கொஞ்சம் மேலே போச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நியூட்ரல் கிட்ட போய் நியூட்ரல்லேருந்து கொஞ்சம் கீழே வந்து மறுபடியும் புல்லிஷில் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் அந்த பாயிண்டில் தான், அதனால தான் வந்து 24467
கிட்ட இட் ஆக்சுவலி க்ளோஸ் ஆகிடுது. ஸோ கரெக்டாக இது வந்து ஓஐ சேஞ்சை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு நம்ம அனாலிசிஸ் வைஸ் பார்த்தோன்னா. அதே மாதிரி பாக்ஸ் தியரிக்கு போகலாம். ஸோ இங்கே மிஸ்லேனியஸ் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் வந்து இது பாக்ஸ் தியரி. இந்த பாக்ஸ் தியரியில் வந்து இப்போ நம்ம நிஃப்டி வேல்யூ என்னது எங்கே க்ளோஸ் ஆயிருக்கு 24467 கிட்ட க்ளோஸ் ஆகிக்குது. ஸோ அடுத்த வேல்யூ என்ன அப்படின்னு ப்ராபபிள் வேல்யூ என்ன டார்கெட் வேல்யூ இருக்கும் அப்படின்னு என்னன்னு நீங்கள் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டைரெக்டாக நீங்கள் பாக்ஸ் தியரிக்கு போயிடுங்க, ஸ்கொயர் பாக்ஸ் தியரி. ஸோ இந்த ஸ்கொயர் பாக்ஸ் தியரியில் இங்கே ரெட் லைன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெட் கலர் ஹைலைட்டட் பாயிண்ட்ஸு, இது வந்து டார்கெட் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த டார்கெட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸோ இன்னைக்கு வந்து 24467 இல்லையா. ஸோ 24467 இது வந்து சம்வேர் இந்த பாயிண்ட்ல இருக்குது. 24436க்கு 24649 நடுவில் இருக்குது. ஸோ அடுத்த டார்கெட் பாயிண்ட் கன்ஃபார்ம்டு அடுத்த டார்கெட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 24649 வந்து அடுத்த டார்கெட் பாயிண்ட். ஸோ அந்த மாதிரி இந்த பாக்ஸ் தியரி எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே 1 கிட்ட ஸ்டார்ட் ஆகி இது இப்படி. ஸோ இது பேசிக்காக வந்து இந்த பாக்ஸ் தியரி எப்படி நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எக்ஸாக்டாக இங்கே 1லேருந்து இப்படி க்ராஸ் பண்ணிக்கிட்டு ஸோ இப்படி யூ ஹாவ் இந்த மாதிரி பாக்ஸ் தியரி இந்த மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து அடுத்த வேல்யூஸ் என்ன இருக்குது, அடுத்த டார்கெட் வேல்யூஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா இது வந்து நீங்கள் ஈஸியாக, ஏன்னா இது வந்து ப்ரூவ்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வேல்யூஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் இங்கே செக் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பாக்ஸ் தியரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஓஐ சேஞ்சில் வந்து நீங்கள் அடுத்த சப்போர்ட் பாயிண்ட் எங்கே இருக்குது, அடுத்த பாயிண்ட் எங்கே இருக்குது அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸு, இது வந்து எக்ஸாக்டாக நீங்கள் வந்து உங்களோட அனாலிசிஸ் டைரெக்டாக நீங்கள் இங்கேயே போய் பார்த்துக்கலாம். எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா இந்த க்ரீனில் இருக்கிறது வந்து சப்போர்ட் பாயிண்ட்டு, ரெட்டில் இருக்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் அண்ட் ப்ளூவில் இருக்கிறது வந்து நியூட்ரல் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்க வேணாம்ன்றது ஒரு விதமான ஒரு ஆப்ஷன் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்து நியூட்ரலில் இருக்கும்போது பையும் பண்ணாதீங்க, செல்லும் பண்ணாதீங்க. அதே மாதிரி சப்போர்ட்டில் இருக்கும்போது மோஸ்ட்டாக வந்து மார்க்கெட் வந்து மொமெண்டம் வந்து அப்பில் தான் போகும். ஏன்னா சப்போர்ட் பாயிண்ட் கிட்ட ரீச் ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த கேண்டிலோட மொமெண்டம் வந்து கொஞ்சம் அப்வர்ட் மொமெண்டம் ஆகும். ஆனால் நியூட்ரல் கிட்ட போகும்போது என்ன ஆகும்னா ஒருவேளை அது அப்வர்ட் மொமெண்டமில் போகலாம், இல்லைனா டவுன்வர்ட் மொமெண்டம்லேயும் போகலாம். ஸோ அந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஸ்டிக்கில் ஆல்மோஸ்ட் இங்கே வந்து 100%, இந்த 100%ல் ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட்டு. ஸோ இங்கே வந்து இந்த பர்டிகுலர் பாயிண்டில் வந்து ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகி இந்த கேண்டில் வந்து இங்கே சப்போர்ட் எடுத்துக்குது. இந்த க்ரீன் லைன் இருக்குது இல்லையா, இந்த க்ரீன் லைன் வந்து சப்போர்ட் பாயிண்ட். இந்த சப்போர்ட் பாயிண்ட் கிட்டேருந்து சப்போர்ட் எடுத்து கேண்டில் வந்து மூவ் ஆகிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 3 கேண்டில்ஸ் வந்து க்ரீன் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ 3 க்ரீன் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகி இது வந்து இங்கே R1 R2 இருக்குது. ஸோ R1 R2ன்றது என்னென்னா ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸில் இருக்கும்போது மோஸ்ட்டாக வந்து கேண்டில்ஸ் வந்து மோஸ்ட்டாக கன்சாலிடேஷனில் இருக்கும். ஒன்று அப்வர்ட் மொமெண்டம் போகலாம், இல்லைன்னா டவுன்வர்ட் மொமெண்டம் போகலாம். அதே இல்லைன்னா அது வந்து கன்சாலிடேஷன் சைட்வேஸ்லேயே இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே R1 R2 கிட்ட வந்து இந்த கேண்டில் இங்கே க்ளோஸ் ஆகிக்குது, கரெக்டாக இந்த பாயிண்டில் க்ளோஸ் ஆகி. ஸோ க்ளோஸ் ஆன கேண்டில் வந்து அடுத்த கேண்டில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டவுன்ஃபால். ஸோ டவுன்ஃபாலில் வந்து இந்த பர்டிகுலர் பாயிண்டில் 78.6%லேருந்து 100% வரைக்கும் இந்த பிட்வீன் ஆஃப் தீஸ் பாயிண்ட்ஸில் வந்து அது கன்சாலிடேஷன்லேருந்து. ஸோ இந்த பாயிண்டில் வந்து அந்த கேண்டில் வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு நியூட்ரலில் போய் மறுபடி அந்த பர்டிகுலர் பாயிண்ட் கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேண்டில்ஸ்டிக் வியூ வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து 15 மினிட்ஸ் கேண்டில்ஸ்டிக் வியூ ஓட ரெப்ரசன்டேஷன் இங்கே இருக்குது. அப்புறம் 30 மினிட்ஸோட கேண்டில்ஸ்டிக் ரெப்ரசன்டேஷன் இங்கே பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி 1 hour கேண்டில்ஸ்டிக் நீங்கள் ஜென்ரலாக வந்து ஜெரோதா அந்த மாதிரி கைட் அப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸில் போய் நீங்கள் செக் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி செக் பண்ணாமல் இங்கே ஒரு சிங்கிள் கிளான்ஸ்லேயே வந்து நீங்கள் எல்லா வியூஸுமே வந்து இங்கேயே பார்க்கலாம். 15 மினிட்ஸ் கேண்டில் வியூ, 30 மினிட்ஸ் கேண்டில் வியூ, 1 hour கேண்டில் வியூ. அண்ட் இதிலே வந்து உங்களுக்கு வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து என்ன ரெப்ரசன்டேஷனில் இருக்குது, இது புல்லிஷில் இருக்கா, பெரிஷில் இருக்கா, அண்ட் கேண்டில் ஸ்டிக் எப்படி இருக்குது, க்ரீன் கேண்டில் இருக்கா இல்லை ரெட் கேண்டில் இருக்கான்றது உங்களுக்கு இங்கேயே ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஃபைன் பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி இப்போது நீங்கள் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து 53266 கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ
ஆல்மோஸ்ட் நீங்கள் கேண்டில்ஸ்டிக் வியூ இதில் பாருங்கள், கேண்டில்ஸ்டிக் வியூவில் இதில் வந்து 9:15க்கு ஒரு க்ரீன் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. க்ரீன் கேண்டில் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 0 டிகிரின்றது ஓப்பன் வேல்யூ. ஸோ இந்த ஓப்பன் வேல்யூ கிட்ட ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் இங்கேருந்து ஒரு 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 க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு பிகர் க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த பிகர் க்ரீன் கேண்டில்லேருந்து அங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட், இந்த 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 ப்ளூ இருக்கு இல்லையா, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் கிட்ட வந்த உடனே என்னாச்சு, ஸோ ஆல்மோஸ்ட் இங்கேருந்து இங்கே வரைக்கும் அது வந்து ஒரு 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 விதமான கன்சால்டேஷனில் இருந்துச்சு. ஸோ இந்த கன்சால்டேஷன் பாயிண்டில் இருக்கும்போது ஸோ அங்கேருந்து ஒரு ரெட் கேண்டில் க்ரியேட் ஆகி ஒரு டவுன்ஃபால் வந்து மறுபடியும் இங்கேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் கன்சால்டேஷனில் இருந்துச்சு. அண்ட் இங்கேருந்து கொஞ்சம் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு, இந்த பாயிண்டில் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அப் ட்ரெண்டில் போய் மறுபடியும் கன்சால்டேஷனில் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த வியூஸை வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு சென்டிமெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ சென்டிமெண்ட்ஸில் இண்டெக்ஸ் மூவர்ஸ்க்கு போகணும். சென்டிமெண்ட்ஸ் பார்க்கணுன்னா ஸோ இதில் வந்து நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50யோட சென்டிமெண்ட்ஸ் பார்த்தோன்னா இன்னைக்கு நிஃப்டி 50 வந்து க்ளோசிங் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 24467 அண்ட் அதோட சேஞ்ச் பர்சன்டேஜ் வந்து 0.04 ஃபார் டெய்லி. அண்ட் டோட்டலாக வந்து 50 கவுண்டர்ஸ் இருக்குது. அந்த 50 கவுண்டர்ஸில் வந்து 28 வந்து நெகட்டிவில் இருக்குது டெய்லிக்கு, அண்ட் 22 வந்து பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன்ஸில் இருக்குது. ஸோ அதே மாதிரி வீக்லி பார்த்தீங்கன்னா இந்த வீக்லியில் வந்து உங்களுக்கு 12 வந்து நெகட்டிவில் இருக்குது, 38 வந்து பாசிட்டிவில் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா நிஃப்டி 50 இந்த வீக்கு இன்னும் 2 days இருக்குது வீக் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ஸோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து நிஃப்டி 50 நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா புல்லிஷில் தான் க்ளோஸ் ஆகும்ன்றது எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது. அதே மாதிரி இப்போ பேங்க் நிஃப்டி பாருங்கள். ஸோ இந்த பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நான் நேற்று உங்களுக்கு சொன்ன வீடியோவில் வந்து நம்ம கவர் பண்ணது வந்து பேங்க்ஸ். ஸோ நேற்று வீடியோவில் வந்து கொட்டாக் பேங்க் மட்டும்தான் நெகட்டிவில் இருந்துச்சு, மீதி பேங்க்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவில் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் வந்து நெகட்டிவில் இருக்குது, மீதி எல்லாமே வந்து பாசிட்டிவில் இருக்குது. ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா வீக்லி வந்து கொட்டாக் பேங்க் தான் நெகட்டிவில் இருக்குது, அண்ட் மந்த்லி கூட கொட்டாக் பேங்க் நெகட்டிவில் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி கூட மோஸ்ட்டாக வந்து இந்த வீக் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகும்ன்றது தான் ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குது. ஸோ இன்னும் பார்க்கணும், இன்னும் 2 days இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன எப்படி இருக்குன்றது. ஸோ அப்புறம் இதில் வந்து இங்கே இண்டெக்ஸ் மூவர்ஸில் வந்து இண்டெக்ஸ் டாப் 10s இருக்குது. ஸோ இந்த இண்டெக்ஸ் டாப் 10ஸில் வந்து நிஃப்டி 10, பேங்க் 10, ஐடி நிஃப்டி 10, மிட் கேப் செலக்ட் 10. ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து டெய்லி, வீக்லி, மந்த்லி ஆல் 6 டைம் ஃப்ரேம்ஸ் இங்கே இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ நிஃப்டி 50 வந்து மேஜர் இண்டெக்ஸ். இந்த மேஜர் இண்டெக்ஸோட டிபெண்ட் இண்டிசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிபெண்ட் சில கம்பெனிஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து சில கம்பெனிஸ், மேஜர் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா HDFC, ரிலையன்ஸ், ICICI, இன்ஃபி, ITC, பாரதி ஏர்டெல், TCS, LT. ஸோ அந்த மாதிரி சில கம்பெனிஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து இந்த நிஃப்டி 50யோட ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபெண்ட் கவுண்டர்ஸ்லேருந்து தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 10 இருக்குது, டோட்டல் 10 கவுண்டர்ஸ் இருக்குது. ஸோ அவுட் ஆஃப் 10 பார்த்தீங்கன்னா 5 வந்து பாசிட்டிவில் இருக்குது, 5 out of 10 பாசிட்டிவில் இருக்குது. அண்ட் வீக்லி பார்த்தீங்கன்னா 8 வந்து பாசிட்டிவில் இருக்குது, அண்ட் மந்த்லி பார்த்தீங்கன்னா 8 பாசிட்டிவில் இருக்குது, குவார்டர்லி 6, ஹாஃப் இயர்லி 8, அண்ட் இயர்லி 9. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தான் இருக்குது இந்த வீக்கில். அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டி, ஐடி நிஃப்டி அண்ட் மீதி எல்லாம் கூட இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டில் லெட்ஸ் மூவ் ஆன் டு ஹீட் மேப்ஸ். ஸோ நேற்று வந்து நான் பேங்க்ஸ் பற்றி பேசினேன். ஸோ பேங்க்கில் வந்து எந்த பூர் பெர்ஃபார்மரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போ நான் வந்து இதில் வந்து நிஃப்டி 50ல் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் பை பண்ணுறீங்க, ஒரு ஸ்டாக் ப்ரைஸை பை பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் ஒரு லீஸ்ட் பெர்ஃபார்மர் சப்போஸ் ஒரு மந்த்லி டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கீங்க, இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு லீஸ்ட் பெர்ஃபார்ம், இந்த க்ரீனில் இருக்கிறது எல்லாமே வந்து குட் பெர்ஃபார்மர்ஸ். ஸோ மோஸ்ட்டாக வந்து நிஃப்டி 50 பார்த்தாலே வந்து 50 கம்பெனிஸும் குட் கம்பெனிஸ் தான். அதில் வந்து இந்த க்ரீன் எல்லாமே வந்து குட் பெர்ஃபார்மர்ஸ், அண்ட் ரெட்டில் இருக்கிறது வந்து கொஞ்சம் பேட் பெர்ஃபார்மர்ஸ். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா இதில் இருந்து எந்த லீஸ்ட்டில் எது இருக்குதோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள்
இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், லாங் டேர்ம் பர்பஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்வெஸ்ட் பண்ணும்போது இது வந்து ஆவரேஜ் கூட பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஹீட் மேப்ஸ் பற்றி. ஸோ டோட்டலாக ஓவராலாக பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு இண்டிசஸை பற்றி பேசினேன். இண்டிசஸில் நிஃப்டி 50யோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எங்கே க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்த்தோம். அண்ட் கேண்டில் ஸ்டிக் வியூ பற்றி பார்த்தோம். கேண்டில் ஸ்டிக் வியூவில் எப்படி அந்த கேண்டில் ஸ்டிக் மூமெண்டம் எப்படி இருக்குது, எங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு, எங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு, அண்ட் எந்த பாயிண்டில் வந்து என்ன மாதிரி அனாலிசிஸ் அது வந்து ஃபாலோ பண்ணியிருக்கு, கேன் அனாலிசிஸா, ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் ஆர் எக்ஸ்டென்ஷன்ஸா, அண்ட் எந்த பாயிண்டில் வந்து அது வந்து கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு, எந்த பர்டிகுலர் ரேஞ்சில் வந்து அது கன்சாலிடேஷனில் இருக்குது, அண்ட் அடுத்த கேண்டில் எப்படி எப்படி நீங்கள் கெஸ் பண்ணலாம் அடுத்த கேண்டில் வந்து புல்லிஷில் இருக்குமா இல்லை பேரிஷில் இருக்குமா என்றது நீங்கள் வந்து ஈஸியாக இதில் அனலைஸ் பண்ணலாம் பேசிஸ் ஆன் தி அனாலிசிஸ் பாயிண்ட்ஸ். அண்ட் இது எல்லாமே வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து கூட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பாயிண்ட்ஸ், இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே ப்ரூவ்ட் அனாலிசிஸ் பாயிண்ட்ஸ். அண்ட் நம்ம ட்ரேடபுள்ஸ் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஈஸி மெத்தடில் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்காம நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு டெசிஷன் எடுக்கலாம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு அவ்வளோவா டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஈஸி மெத்தடில் நீங்கள் வந்து இது செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து இண்டிசஸில் நிஃப்டி 50 அண்ட் இண்டெக்ஸ் மூவர்ஸில் நான் இன்றைக்கி NSE ++ பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓவராலாக மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்குது, மார்க்கெட் மூமெண்டம் எப்படி இருக்குது, அண்ட் OI சேஞ்சில் எக்ஸாக்ட்லி எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துக்குது, எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்குது, அண்ட் பாக்ஸ் தியரியில் எது அடுத்த டார்கெட் பாயிண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்டில் இருக்குன்னா அடுத்த டார்கெட் பாயிண்ட் என்னது, அதுக்கு அடுத்த டார்கெட் பாயிண்ட் என்னது அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இன்னையோட மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவோட நான் உங்களுக்கு வரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக ட்ரேடபுள்ஸ் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும்னா நீங்கள் info@tradables.com இமெயில் பண்ணுங்கள் ஆர் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.